கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மிக பெரும் அருட்கொடையான மிக பெரும் செல்வமான தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹ் நமக்கு வழங்கி, அந்த தீனுல் இஸ்லாத்தின்படி வாழும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட கட்டளைகளை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற விதிமுறைகளையும் சட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்து, அந்த விதிமுறையின்படியும் சட்டங்களின்படியும் வாழும் பொழுது மறுமையில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெற்றியான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற ஒரு சுப செய்தியோடு எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு அனுப்பி வைத்தான். அருமை சகோதரர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய அந்த தீனுல் இஸ்லாத்தின்படி, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தின்படி சத்திய சஹாபாக்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை வழங்கியதன் விளைவு இன்று உலகமே அந்த சத்திய சஹாபாக்களுடைய ஆட்சியை பார்த்து ஆச்சரியப்படுகின்றது. இது போன்ற ஆட்சி இந்த உலகத்திற்கு கிடைத்தால் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியையும் அடையலாம் என்று உலக மக்களாம் இயங்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான நிர்வாகத்தை சஹாபாக்கள் வழங்கினார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுக்குள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இறையச்சம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊட்டி வளர்த்த தக்வா, அந்த தக்வாவின் வெளிப்பாடு சஹாபாக்களிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிர்வாகத்தை, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆட்சியை இந்த உலகம் பெற முடிந்தது. அன்பு சகோதரர்களே, என்றைக்கு நிர்வாகம் செய்யக்கூடியவர்களிடத்திலும் ஆட்சியாளர்களிடத்திலும் இப்படிப்பட்ட இறையச்சமும் தக்வாவும் இல்லாமல் போய்விடுமோ, அது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை என்று சொல்வதை விட, அதைவிட சீரழிவுக்கு வேறு ஏதாவது காரணம், வேறு ஏதாவது உதாரணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பழமொழி இருந்தால் அத்தகைய உதாரணத்தை சொல்லும் அளவுக்கு அந்த நிர்வாகமும் சீரழிந்து அந்த நிர்வாகத்தின் கீழ் உள்ள மக்களும் சீரழிந்து விடுவார்கள் என்பதற்கு உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் அன்றாடம் அரங்கேறக்கூடிய அவலங்கள் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, இன்றைய நாட்களிலே நாம் ஒரு நாள் கூட பத்திரிகைகளிலோ அல்லது மீடியாக்களிலோ இப்படி ஒரு செய்தி இல்லாமல் பார்க்க முடியாது. இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே ஏதாவது ஒரு அமைச்சரை பற்றியோ, ஏதாவது ஒரு முதலமைச்சரை பற்றியோ, அல்லது ஏதாவது ஒரு மத்திய அமைச்சரை பற்றியோ, அல்லது ஏதாவது ஒரு பிரதமரை பற்றியோ, அல்லது ஏதாவது ஒரு ஜனாதிபதியை பற்றியோ, அல்லது ஜனாதிபதியினுடைய உறவினர்களை பற்றியோ, அல்லது அவர்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் யார் ஒரு நிர்வாகத்தில் உள்ளவர்களை பற்றியோ ஊழல் செய்தி வராத நாளே கிடையாது என்னும் அளவுக்கு பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் ஊழல் செய்திகள் மலிந்து போய்விட்டன. பொதுமக்களுக்கும் அது பழகி போய்விட்டது. இன்னைக்கு இன்றைய ஸ்பெஷல் இந்த ஊழல் செய்தியா, சரி அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பொதுமக்களுடைய சொத்துக்கள், பொதுமக்களுடைய பைத்துல் மாலுடைய பணம், பொது பணங்கள் சூறையாடுவதும், பொது பணங்கள் சுரண்டப்படுவதும், பொது சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதும் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகள். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு அன்றாடம் பழகி போய்விட்ட செய்திகள், தினம் தினம் பழகி போய்விட்ட செய்திகள், அன்றாடம் பார்த்து பார்த்து புளித்து போன செய்திகள். ஆனால் இங்கே இதைவிட மிகப்பெரிய வேதனையான செய்தி என்னவென்றால், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தமான ஒரு துறை, இந்தியாவிலே பல்வேறு துறைகள் இருக்கின்றன. நிதித்துறை இருக்கிறது, ராணுவத்துறை இருக்கிறது, அதே போன்று கல்வித்துறை இருக்கின்றது, ரயில்வே துறை இருக்கின்றது, போக்குவரத்து துறை இருக்கின்றது, எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறைக்கும் எத்தனையோ மந்திரிகள் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட துறை ராணுவத்துறை, அதிகமான சொத்துக்களை கொண்ட துறை ராணுவத்துறை. அதற்கு அடுத்தபடியாக சொத்துக்களை கொண்ட துறை ரயில்வே துறை. மூன்றாவது அதிகப்படியான சொத்துக்களை கொண்ட துறை எது தெரியுமா? கேட்டால் நமக்கு வாயை பிளந்து விடுவோம். நமக்கு சொந்தமான, முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் துறை. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூன்றாவது லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது வக்ஃப் நிறுவனம். மூன்றாவது இடத்திலே, முதல் இடத்திலே ராணுவத்துறை, இரண்டாவது இடத்திலே ரயில்வே துறை, மூன்றாவது இடத்திலே இருப்பது வக்ஃப் துறை. வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்கள், வக்ஃப் நிலம் என்பது அந்த மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்தது, இந்த மாநில அரசாங்கம் நமக்கு கொடுத்தது, அல்லது அந்த ஆட்சியாளர் கொடுத்தது, அந்த மந்திரி கொடுத்தது அல்ல. முஸ்லிம்கள் இங்கே சொத்துக்களை வைத்து மரணிக்கும் நேரத்திலே அல்லாஹ்வுக்காக, எனக்கு பிறகு என்னுடைய சொத்து என்னுடைய வாரிசுகள் அனுபவிப்பதை விட, எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களை என்னுடைய பிள்ளைகள் அனுபவிப்பதை விட என்னுடைய சொத்துக்கள் பொதுமக்களுக்கு போய் சேரட்டும்,
முஸ்லிம் மக்கள் பயன்படட்டும், என்னுடைய சமுதாயம் பயன்படுத்தட்டும் என்று இஸ்லாமிய சமுதாயத்திற்காக முஸ்லிம்களால் வழங்கப்பட்ட வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் மட்டும் 4 லட்சம் ஏக்கர் இந்தியாவிலே. 4 லட்சம் ஏக்கர். இதை யார் சொல்வது? இந்திய பாராளுமன்றத்தினுடைய மேல் சபையினுடைய சபாநாயகர் மரியாதைக்குரிய ரஹ்மான் கான் அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவிக்கின்றார் இந்த செய்தியை. இதையே ராஜேந்திர சச்சார் அவர்கள் இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலைமையை பற்றி பரிசீலித்து அவர் அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது அதிலேயும் குறிப்பிடுகின்றார், முஸ்லிம்களை மேன்மைப்படுத்துவதற்கு முஸ்லிம்கள் அன்றாடம் காட்சிகளாக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு யாராவது பெருநாள் என்று அஜி பெருநாள் வந்துவிட்டால் யாராவது குர்பானி கறி கொண்டு வந்து தரமாட்டார்களா வயிற்றை நிரப்புவதற்கு? நோன்பு பெருநாள் வந்துவிட்டால் நம்முடைய வயிற்றை கழுவுவதற்கு யாராவது நமக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொண்டு தரமாட்டார்களா? அதை வைத்து நம்முடைய வயிற்றை கழுவ மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான முஸ்லிம்களை மேம்படுத்துவதற்கு எந்த அரசாங்கம் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களிலே ஒரு சிறிய பகுதியை முஸ்லிம்களுக்கு ஒதுக்கி அதை பயன்பாட்டுக்கு விலக்கினாலே போதும், விடுத்தாலே போதும், முஸ்லிம்கள் இந்த பிச்சைக்கார நிலையை விட்டு மேம்பட்டு விடுவார்கள். ராஜேந்திர சச்சார் சொல்கின்ற தன்னுடைய அறிக்கையிலே முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் நிலம் மட்டும் இந்தியாவிலே சுமார் 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய தொகை இது, எவ்வளவு பெரிய சொத்து. இந்த சொத்துக்கள் எப்படி நம்ம கையை விட்டு போன, எங்கே போன, யாரிடத்தில் இருக்கின்றன என்று பார்த்தால் தோண்ட 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 நமக்கு அசிங்கம் தான் மிஞ்சும், அதிலே கேவலம் தான் மிஞ்சும். நமக்கு பக்கத்தில் இருப்பார் அவர், அட பாவி நீயும் இப்படியா என்று நினைக்கும் அளவுக்கு அவரும் ஒரு வக்ஃப் சொத்தை அபகரித்திருப்பார். நமக்கு தெரிந்தவராக இருப்பார், அறிந்தவராக இருப்பார், அறிமுகமானவராக இருப்பார். இவர் அந்த சொத்தை அபகரித்தவர், இவர் இந்த சொத்தை அபகரித்தவர் என்று யாரும் இதில் தப்பிக்க முடியாதோ என்று நினைக்கும் அளவுக்கு நமக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாம் கூட இந்த வக்ஃப் சொத்தை அபகரித்திருக்கும் அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்றால் இதற்கு முதல் காரணம் சகோதரர்களே, பொதுமக்களுக்கு இதை பற்றிய எந்த விதமான அவேர்னஸ் இல்லாமை, எந்த விதமான விழிப்புணர்வு இல்லை நமக்கு இதை பற்றி. நமக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்துக்கள், அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி, அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய இந்த சமுதாயம் அனுபவிப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை நமக்காக எழுதி வைத்த சொத்துக்கள் இன்று அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு அநியாயமாக அபகரிக்கப்பட்டு கண்டவர்கள் கையில் எல்லாம் அது அனுபவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏழை முஸ்லிம்கள் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள், வக்ஃப் சொத்துக்கு சொந்தக்காரர்கள், அதை அனுபவிப்பதற்கு முழுமையான தகுதி பெற்றவர்கள், அந்த வக்ஃப் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு முழுமையான பாத்தியதை பெற்றவர்கள், அதை பார்க்க கூட வசதி இல்லாமல், திராணி இல்லாமல், திக்கு இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை இது அருமை சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய முஸ்லிம் மக்களுடைய, பொதுமக்களுடைய கேர்லெஸ், கவனக்குறைவு. நம்முடைய சொத்தாக இருந்தால் எந்த சுப்ரீம் கோர்ட் வேணாலும் போராடி அதை மீட்க பார்ப்போம். இது அல்லாஹ்வுடைய சொத்து தானே, பொது சொத்து தானே, யார் எடுத்தா நமக்கு என்ன என்ற முஸ்லிம்களுடைய பொடுபோக்குத்தனம். இரண்டாவது, பொறுப்பில் உள்ள முஸ்லிம்களுடைய அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத ஆக்கிரமிப்பு குணம். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் மறுமையிலே எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஸப மின் அஹீஹி ஷிப்ரன் மினல் அரல். அடுத்தவருடைய இடத்தை அபகரித்துக் கொண்டார் ஒரு ஜான். எந்த இடம்? பொது சொத்தல்ல, ஒரு தனியாருக்கு சொந்தமான சொத்தை ஒரு ஜான் அபகரித்துக் கொண்டால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த இடத்தை, எவ்வளவு பெரிய இடத்தை, எவ்வளவு ஜான் இடத்தை அவர் அபகரித்தாரோ அதை போன்று 7 மடங்கு நிலத்தை அவருடைய கழுத்தில் மாட்டி தொங்கவிடப்படும். அந்த மொத்த பூமியை ஒரு ஜான் அபகரித்தாலும் சரி, அது போன்று 7 மடங்கு பூமியை அவருடைய கழுத்திலே மாட்டி தொங்கவிடப்படும். யார் ஒருவன் தனியாருடைய சொத்தை அபகரித்தால், பொது சொத்தை அபகரித்தால், அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்தை அபகரித்தால், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, அல்லாஹ்வுடைய மக்களுக்கு பயன்பட வேண்டிய, அல்லாஹ்வுடைய சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டிய பொது சொத்தை அபகரித்தால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். இந்த அச்சம் இல்லாததின் காரணமாக சகோதரர்களே, இந்த வக்ஃப் சொத்துக்கள் பறிபோனதற்கு காரணமே யார் என்றால், வக்ஃப் போர்டில் உள்ள, வக்ஃப் நிர்வாகத்தில் உள்ள முஸ்லிம் அதிகாரிகள் அல்ல முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அல்லது போர்டு உறுப்பினர்கள் அல்ல வக்ஃப் போர்டு தலைவர்கள், இந்த அயோக்கியர்கள் தான் காரணம் அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் பறிபோவதற்கு. சமீபத்தில் நாம் பத்திரிகையில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு வக்ஃப் சொத்து மும்பையிலே, ஒரு வக்ஃப் சொத்து ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஏழைக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஏழைகளில் ஒருவர், பாவம்
பாதிக்கப்பட்ட மிக மோசமான ஏழைகளில் ஒருவர். அந்த ஏழைக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது வக்ஃப் இடத்தை. அந்த வக்ஃப் சொத்தை வாங்கிய ஏழை ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார். அந்த வீடு 27 மாடி. 27 மாடி. அந்த வீட்டினுடைய மதிப்பு கூகுள்ல போய், வெப்சைட்ல கூகுள்ல போய் வேர்ல்ட் காஸ்ட்லியஸ்ட் ஹோம் என்று அடியுங்கள். உலகத்திலேயே மிக பெருமதியுள்ள மிக காஸ்ட்லியான வீடு என்று அடித்தால் அங்கே புர்னே சுல்தான் மன்னனுடைய வீடோ, சவுதி மன்னருடைய வீடோ, அல்லது பெரிய பெரிய மகாராஜாக்களுடைய அரண்மனையோ வருவதில்லை. இந்த ஏழையின் வீட்டை தான் அது காட்டுகின்றது. அந்த ஏழை தயார் யாரு தெரியுமா? முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸுக்கு சொந்தமான முகேஷ் அம்பானி. இந்த ஏழைக்கு அந்த மும்பை வக்ஃப் போர்டு 16 லட்சம் ரூபாய்க்கு விட்டிருக்கிறது. அந்த 16 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட அந்த இடத்தில் இந்த அம்பானி என்ற இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஏழை பாவம், அவர் அதில் 27 மாடி வீட்டை கட்டியிருக்கின்றார். அந்த வீட்டிலே சுமார் 168 கார்கள் நிறுத்தும் அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங், 168 கார் நிறுத்தும் அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங், 27 மாடி வீடு, ஒவ்வொரு மாடியிலும் மிகப்பெரிய கார்டன். அந்த வீட்டினுடைய மதிப்பு சுமார் 100 கோடி டாலர்கள், அமெரிக்கன் டாலர். 27 மாடியை வைத்து அம்பானி வீட்டை கட்டியிருக்கிறார். யாருக்கு சொந்தமான இடத்திலே? ஏழை என்ற பெயரால் மும்பை வக்ஃப் போர்டு உறுப்பினர்களால் விற்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த வக்ஃப் நிலத்திலே அம்பானி இன்னைக்கு 27 மாடி மாளிகை கட்டி வைத்துவிட்டு, அவ்வளவு பெரிய மாளிகையில் வசிப்பவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அம்பானியும் அவருடைய மனைவியும் 3 குழந்தைகளும் 600 வேலைக்காரர்களும். அந்த ஏழை, இந்த ஏழைக்கு மும்பை வக்ஃப் போர்டு நிறுவனர்கள், வக்ஃப் போர்டு மெம்பர்கள், வக்ஃப் வாரியத்தில் உள்ள உறுப்பினர்கள், போர்டு உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஏழைக்கு கரிசனம் காட்டி அவர்கள் அந்த சொத்தை வித்திருக்கிறார்கள். இது ஒரு சாம்பிளுக்கு சொல்லப்படுவது. ஏனென்றால் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு நினைக்கிறேன், 6 மாதத்திற்கோ ஒரு வருடத்திற்கு முன்பு என்று நினைக்கின்றேன், அவுட்லுக் பத்திரிகையிலே வக்ஃப் அபகரிக்கப்படும் அல்லாவின் சொத்துக்கள் என்ற பெயரிலே அவுட்லுக் பத்திரிகை ஒரு கவர் ஸ்டோரியை எழுதியது. வக்ஃப் சொத்துக்களை பற்றி அவுட்லுக் பத்திரிகை ஒரு கவர் ஸ்டோரி எழுதியது. அதில் இந்தியாவிலே எந்தெந்த இடங்கள் முக்கியமான இடங்கள் வக்ஃப் சொத்துக்கள் என்பதை வெளியிட்ட பொழுதுதான் முஸ்லிம்களே கொஞ்சம் கண் திறந்து பார்த்தாங்க. ஓ, இவ்வளவு சொத்துக்கள் நமக்கு இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் நான் மேலே சொன்ன செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சது. என்ன செய்தி? இந்தியாவிலே மூன்றாவது தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது வக்ஃப் போர்டு தான். சுமார் 4 லட்சம் ஏக்கர் நிலத்தை சொந்தமாக்கி வைத்திருக்கிறது வக்ஃப் போர்டு. அதிலும் 70% இடங்கள், வக்ஃப் சொத்திலே 70% நிலங்கள் அது என்கரேஜ்மெண்ட்லயும் அபகரிக்கப்பட்டும் அல்லது இந்த மாதிரி அற்பமான விலைகளுக்கு விற்கப்பட்டும் தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி 30% வக்ஃப் நிலங்கள் யாருக்கும் உபயோகப்படாமல் வீணாக அழிக்கப்படுகின்றது. அருமை சகோதரர்களே, இதற்கு காரணம் என்னவென்றால் வக்ஃப் வாரியம் என்ற ஒரு கொள்ளை வாரியத்தை, அது சென்ட்ரல் மத்திய வக்ஃப் வாரியமாக இருந்தாலும் சரி அல்லது மாநில வக்ஃப் வாரியமாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலங்களிலும் வக்ஃப் போர்டுடைய தலைவராக யார் வருவார் என்றால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு ஜால்ரா போடுபவர் வக்ஃப் போர்டின் தலைவராக வருவார். அதில் மெம்பராக யார் நியமிக்கப்படுவார் என்றால் அந்த முதலமைச்சருக்கும் அந்த கட்சிக்காரர்களுக்கும் யார் தாரை வார்ப்பார்களோ, கட்சிக்காரர்கள் பேச்சை யார் கேட்பார்களோ, மந்திரிகளுக்கு யார் சலாம் போடுவார்களோ அவர்கள் தான் அதில் மெம்பராக நியமிக்கப்படுவார்கள். நான் தமிழ் மாநில வக்ஃப் போர்டு மட்டும் சொல்லவில்லை, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் வக்ஃப் போர்டில் உள்ள நிலைமை இது. அதிலும் ஒரு 2 பேரை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பார்கள். 2 பேரை எல்லா மாநிலங்களிலும் 2 உறுப்பினர்களை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் யார் என்றால் பள்ளிவாசலுடைய முத்தவழிகள் எல்லாம் ஓட்டு போட்டு அதிலே ஒருவர் பள்ளிவாசல் முத்தவழியாக இருப்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக ஒவ்வொரு முத்தவள்ளியும் இந்த வக்ஃப் போர்டு தேர்தலில் நின்று ஜெயிப்பதற்காக 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரை செலவழிக்கின்றார்கள். 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரை ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளி செலவு செய்து இந்த வக்ஃப் போர்டிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் என்ன காரணத்திற்காக? 5 வருடங்களிலே 40 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுக்காக சதகா செய்வதற்காகவா? இந்த 40 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வதற்காகவா? எந்த வக்ஃப் போர்டு முத்தவள்ளியாவது, வக்ஃப் போர்டில் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தவள்ளியாவது, நான் வக்ஃப் போர்டு வருவதற்கு முன்பாக என்னிடத்தில் இவ்வளவு சொத்து தான் இருந்தது, நான் 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ நான் வக்ஃப் போர்டு ருசி கண்டு சுரண்டி பிழைத்த பிறகும் என்னுடைய சொத்து இவ்வளவுதான் இருக்கிறது யாராவது கணக்கு காட்ட முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எந்த முத்தவள்ளியாவது, எந்த வக்ஃப் போர்டு உறுப்பினராவது?
காரணம் என்னவென்றால் வக்ஃப் போர்டு என்பது இன்று ஆட்சியாளர்கள் கையிலே அகப்பட்டு இந்தியாவில் உள்ள பல துறை ஊழலை போன்று இதுவும் ஒரு துறை ஊழல். ஆனால் மற்ற துறை ஊழலுக்கும் வக்ஃப் போர்டு துறை ஊழலுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் சகோதரர்களே, மற்ற துறைகளிலே ஊழல் நடந்தால் பொதுமக்கள் பார்ப்பார்கள், கொஞ்சம் அவேர்னஸா ஒரு 4 பேர் ஆர்டிஐக்கு லெட்டர் போடுவான், தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இது என்ன தகவல் அது என்ன தகவல் என்று தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்டு கேஸ் போடுவாங்க, அந்த பிரச்சனை வெளியில வரும், வெளியில நாரும். அதற்கு பிறகு நிர்பந்தமாக மத்திய பிரதம அமைச்சர் மாநில முதலமைச்சருக்கு இந்த ரகசியமா டெலிபோன்ல சொல்வாரு, நிலைமை தலைகீழ போயிடுச்சு, தலைக்கு மேல போயிடுச்சு, இனிமே சமாளிக்க முடியாது, அதனால உங்களால அவசரமா ராஜினாமா பண்ண சொல்லுவாரு. உடனே இவர் அவருக்கு ராஜினாமா பண்ண சொல்வாரு. இது மற்ற துறைகளில் நடக்கும். ஆனால் வக்ஃப் துறையை பற்றி பொறுத்த மட்டிலே இங்கே பொதுமக்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை, எந்த விழிப்புணர்வுமே இல்லை. நமக்கு சொந்தமான சொத்து, இவ்வளவு பெரிய சொத்துக்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது, இது யாருடைய சொத்து, எதற்காக இப்படி பறிபோகின்றது என்று யாரும் கவலைப்படுவதில்லை. அதனால் இங்கே கேட்பதற்கு நாதி இல்லை. எல்லா துறையிலும் ஊழல் நடக்கின்றது, மற்ற துறை ஊழல்களிலே கேட்பதற்கு யாராவது இருப்பார்கள். ஆனால் வக்ஃப் துறை ஊழலை பொறுத்தவரையிலே, வக்ஃப் நிலங்கள் அபகரிப்பை பொறுத்தவரையிலே கேட்பதற்கு நாதி இல்லாததால் இந்தியாவிலேயே ஊழல் பெருக்கெடுத்து ஓடும் துறை என்றால் அது வக்ஃப் துறை தான். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன், அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த வக்ஃப் வாரியம் என்று சொல்லக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கின்றன, பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுக்கு சொந்தமான பொது சொத்துக்களை தங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கின்றன. ஆனால் ஆர்எஸ்எஸ் பள்ளிவாசலை இடிக்க துடிக்கின்றார்கள், ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்கள் பள்ளிவாசல் நிலங்களை அபகரிக்க துடிக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்படி வக்ஃப் போர்டு என்று இருக்கிறது என்றும் அதில் உள்ள நிர்வாகிகள் இவ்வளவு மோசமானவர்கள் என்ற விவரமும் தெரியாது போலும். இதுவரையில் தெரிந்திருந்தால் அவர்கள் இவ்வளவு சிரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பாபரி மஸ்ஜிதை இடிச்சு விட்டு அதுக்கான போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி 50 ஆண்டு 60 ஆண்டு வழக்கு நடத்தி அப்புறம் நீதிபதியை சரி கட்டி மத்திய அரசு சரி கட்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குற அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகாரர்களுக்கு 5 லட்சமா 10 லட்சம் தூக்கி எறிந்தால் எந்த பள்ளிவாசலை வேண்டுமானால் எழுதி கொடுப்பார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு. அவ்வளவு கீழ்த்தரமான துறையாக இன்று வக்ஃப் வாரியம் இந்திய அளவில் மாறிக்கொண்டிருக்கின்றது. என்றால் இன்னைக்கு பார்த்தன சகோதரர்களே, வக்ஃப் வாரியத்திலே பல வழக்குகள் நடக்கின்றன. பல வழக்குகள் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் எனக்கு தெரிந்த ஒரு 10,000 பள்ளிவாசல்கள் எப்படி 8,000 பள்ளிவாசல்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்கும். ஏதாவது வழக்கு நீதிமன்றத்திலோ வக்ஃப் போர்டிலோ ஏதாவது வழக்கு இருக்கும். அந்த வழக்கை அந்த பள்ளிவாசல் அவர்கள் வசூல் பண்ணக்கூடிய அந்த பணத்தை வைத்து முஸ்லிம்கள் வசூல் பண்ணக்கூடிய 5 ரூபாய் 10 ரூபாய் சந்தாவை வைத்து அந்த வழக்குகளை பெரும்பாலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்கா பள்ளிவாசலும் அதற்கு விதிவிலக்கல்ல. நம்முடைய வழக்கும் இன்று வரை வக்ஃப் போர்டில் இருக்கின்றது. இந்த வழக்குகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களே, அங்கே யாருக்கும் வழக்கு என்றால் ஒன்று இது பள்ளிவாசலாகிய பொதுமக்களுக்கு சொந்தமா அல்லது ஒரு தனிப்பட்ட தனியாருக்கு சொந்தமா. பெரும்பாலான வழக்குகள் நம்முடைய மக்கா பள்ளியில் அதே பிரச்சனை. இந்த இடத்துல யாருக்கு சொந்தம், பள்ளிவாசலுக்கு சொந்தமா அல்லது ஒரு தனியார் தர்கா நிர்வாகிக்கு சொந்தமா, அவருடைய ப்ராப்பர்ட்டி என்பதால் இன்று ஒரு வழக்கு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான வழக்குகளை பார்க்கும் பொழுது பொது சொத்துக்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படும் விதத்திலே தீர்ப்பு அளிக்கப்படுவதை விட, பொதுமக்களுக்கு சாதகமாக இருப்பதை விட அங்க தனியாருக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வக்ஃப் போர்டுகளால் வழங்கப்படுகின்றன. சமீபத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், சென்னை மயிலாப்பூரிலே சுமார் 5 ஏக்கர் 95 கிரவுண்ட் மயிலாப்பூர்ல காட்டிலே மேட்டிலே மத்திய பகுதியில் ஒரு கிரவுண்ட் 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் விலைக்கு போகக்கூடிய மயிலாப்பூர் மைய பகுதியிலே அருண்டல் தெருவிலே 95 கிரவுண்ட் இடம். அங்கே ஒரு தனியாருக்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் சண்டை. பள்ளிவாசல் நிர்வாகம் இது பள்ளிக்கு சொந்தமானது, பொது சொத்து, இது பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டியது. இங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலாம். எனக்கு தெரிந்து ஒரு 18 வருடங்களுக்கு முன்பாக நான் அந்த பகுதியில் இருக்கும் பொழுது நானும் அந்த பொதுமக்களோடு சேர்ந்து போராடி இருக்கிற அந்த வக்ஃப் நிலத்தை மீட்பதற்காக. அப்பொழுது பல நாட்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இஃப்தார் நோம்பலாம் திறந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் அங்கே ஒரு ஹஜ் ஹவுஸ் கட்டுவதற்கு கூட ஒரு ப்ரப்போஸ் செய்யப்பட்ட அந்த இடத்துல. மயிலாப்பூர் என்பது எப்படிப்பட்ட ஏரியா நமக்கு தெரியும். அங்கே ஒரு ஹஜ் ஹவுஸ் கட்டப்பட்டிருந்தால் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் அந்த திட்டமும் பாழடிக்கப்பட்டு அந்த இடம் இன்று வரை பொதுமக்கள் அங்குள்ள மொஹல்லா மக்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொதுமக்களுக்கு சாதகமா அல்ல, எந்த ஒரு தனி நபர் உட்கார்ந்து கொண்டு இது எனக்கு சொந்தம் என்று போராடி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சாதகமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. யாரோ வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு அங்கே தனியார்களுக்கு சாதகமாகத்தான் தவிர இது அல்லாஹ்வுடைய சொத்து, பொதுமக்களுடைய சொத்து, இதில் சிறிய பாதிப்பு ஏற்படுத்தி விட்டாலும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த அச்சம் கொஞ்சமும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இருக்கும் பெரும்பாலான உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஜால்ரா போடக்கூடியவர்கள்.
அல்ல தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் தலைவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அங்கு எப்படி பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கும்? ஆகவே அருமை சகோதரர்களே, இப்படி நாம் இழந்த சொத்துக்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த அவுட்லுக் பத்திரிகையில் சொல்லப்பட்ட இன்னொரு பெரிய பேரிடியை போன்ற செய்தி என்னவென்றால், பெங்களூரிலே உள்ள மிக பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டல் வின்சன் பார்க், பெங்களூர்ல உள்ளவங்க கேள்விப்பட்டிருப்போம். வின்சன் பார்க் என்ற அந்த பிரபலமான ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்கு சொந்தமான அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடமும் அந்த பூமியும் வக்ஃபுக்கு சொந்தமானது. வக்ஃபு நிலம், அதனுடைய இன்றைய மதிப்பு சுமார் 500 கோடி ரூபாய். இன்னைக்கு பெங்களூர்ல வின்சன் பார்க் இருக்கக்கூடிய 5 நட்சத்திர ஹோட்டல் தங்கப்பட்டுள்ள அந்த இடம் இன்றைய அதனுடைய மதிப்பு 500 கோடி ரூபாய். அந்த 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வக்ஃபு சொத்துக்கு வின்சன் பார்க் நிர்வாகம் மாதா மாதம் கொடுக்கக்கூடிய வாடகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 12,000 ரூபாய். இது நான் ஒரு சில சாம்பிள் உங்களுக்கு சொல்றது. ஒரு ஜும்மாவிலே ஒரு அரை மணி நேரம் பயான்ல எல்லா வக்ஃபு சொத்துக்களை பத்தி விவரத்தை சொல்லிவிட முடியாது. நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல முடியும், நம்முடைய ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல முடியும். இது ஒரு சில சாம்பிள்கள். அருமை சகோதரர்களே, இதற்கு காரணம் என்னவென்றால், இப்படி நம்ம சொத்துக்கள் பறிபோவதற்கும் இப்படி அநியாயக்காரமாக அட்டூழியத்தனமான இந்த வக்ஃபு நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய சொத்துக்களை பற்றிய கொஞ்சமும் கவலை இல்லாமல், கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் அவர்கள் அங்கே தங்களை கவனிக்கக்கூடியவர்களுக்கும் தங்களுக்கு எலும்பு துண்டுகளை தூக்கி வீசக்கூடியவர்களுக்கும் அங்கே சேவகம் புரிகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கேர்லெஸ், நம்முடைய கவனக்குறைவு, நம்முடைய பொடுபோக்குத்தனம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வழங்கிய சொத்துக்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வழங்கிய சொத்துக்கள் இன்று அநியாயக்கார ஆக்கிரமிப்பாளர்களாலும் அநியாயக்கார ஆட்சியாளர்களாலும் அநியாயக்கார வக்ஃப் போர்டு நிர்வாகிகளாலும் இன்று அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, இந்தியாவில் உள்ள வேறு எந்த சமூகத்துக்கும் வக்ஃப் வாரியம் என்ற ஒரு தனி வாரியம் கிடையாது. வக்ஃப் வாரியம் கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது கிறிஸ்தவ வக்ஃப் போர்டு ஏதாவது இருக்குதா? கிறிஸ்தவ சொத்துக்கள் நிறுவனம் ஏதாவது இருக்குதா கிறிஸ்தவர்களுக்கு? அப்படி ஒன்றும் கிடையாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் முன்னோர்கள் வழங்கிய சொத்துக்களை எல்லாம் அவர்களே பராமரித்துக் கொள்கிறார்கள், அவர்களே வளர்த்துக் கொள்கிறார்கள், அவர்களே இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிறார்கள், அவர்களே அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சீதேவிகள் அப்படி வக்ஃப் சொத்து கொடுத்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையில நற்குலிய சொர்க்கத்தை கொடுப்பானாக. அந்த சீதேவிகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய சொத்துக்கள் இன்று நம்முடைய கேர்லெஸ் காரணமாக, நம்முடைய கண்ட்ரோல் இல்லாத காரணமாக, நமக்கு அதை பத்தி எந்த கவலை இல்லாத காரணமாக, நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக அங்கே நியமிக்கப்படும் அந்த உறுப்பினர்கள் எந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணமாக இன்று நம்முடைய சொத்துக்களை நாமே இழந்துவிட்டு வேறு மாற்று வழி தெரியாமல் தடமாறிக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே சத்திய சஹாபாக்களை எப்படி இறையச்சத்தோடு பாதுகாத்தார்கள் என்றால், வளர்த்தார்கள் என்றால், கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நிர்வாகம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் மறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும் என்று. அதனால் சத்திய சஹாபாக்கள் பைத்துல் மால் சொத்து என்று இருந்தால், ஒரு பொது சொத்து என்று இருந்தால், ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அந்த பொருளை பயன்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஜும்மா குத்பாவுக்கு வருகின்றார்கள். குத்பா கொடுத்து விட்டு மெம்பரை விட்டு கீழே இறங்குகிறார்கள். அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி துடிக்கிறார்கள் ஜும்மா நேரத்திலே. அப்பொழுது ஒரு அங்கிருந்த மருத்துவர் சொல்கின்றார், உடனடியாக தேன் குடியுங்கள், வயிற்று வலி சரியாகிவிடும் என்று சொன்ன பொழுது பைத்துல் மால் தேன் கொண்டு வரப்படுகின்றது. அது உமர் ரலியல்லாஹு தேன் கொடுப்பதற்கு பைத்துல் மாலில் இருந்து ஒரு தேன் குப்பி கொண்டு வரப்பட்டு, இந்த தேனை கொஞ்சம் குடியுங்கள் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த தேன் குப்பியை கையில் வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து கேட்டார்கள், இன் அதன்தும் லீஃப் அஹத்துஹா, மக்களே, பள்ளிவாசலில் நிரம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்களுக்கு தான் இவர்கள் அமீர். இவர்கள் கேட்டால் தேன் குப்பியை கையில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன் அதன்தும் லஹா ஃபஹத்துஹா, இது உங்களுடைய சொத்து, உங்களுக்கு சொந்தமான சொத்து. நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தேனில் கொஞ்சம் குடித்து என்னுடைய வயிற்று வலியை நான் சரிபடுத்திக் கொள்கின்றேன். ஃபஇல்லா ஃபஇன்னஹா அலைய ஹராம், இல்லை என்றால் எனக்கு இது ஹராம் ஆகிவிடும் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த மக்கள் அனுமதி கொடுத்தார்கள். சாப்பிடுங்கள், குடியுங்கள், குடியுங்கள் என்று சொன்ன பிறகு அந்த தேனை குடித்து தங்களுடைய வயிற்று வலியை குணமாக்கி கொண்டார்கள். இது சத்திய சஹாபாக்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பயின்ற பாடம். இது அவர்களுடைய இறையச்சம். இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் ஹதீஸ்களில் குமிந்து கிடக்கின்றன.
இப்படிப்பட்ட இரையச்சம் இல்லாத ஒரு கையிலே இறைவனுடைய சொத்துக்கள் அகப்பட்டுக் கொண்டதால் இன்று வக்ஃப் போர்டு இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட நிறுவனமாக இருந்தும் அந்த சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம்கள் நாள்தோறும் பிச்சைக்காரர்களாக கையேந்தி கொண்டு ஹஜ் பெருநாள் வந்து விட்டால் குர்பானி கறி கொண்டு தர மாட்டார்களா, நோன்பு பெருநாள் வந்து விட்டால் ஃபித்ரா அரிசி கொடுக்க மாட்டார்களா, ஜகாத் கொடுக்க மாட்டார்களா, நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு ஒரு வேட்டியும் சேலையும் தரமாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய அவலநிலைக்கு காரணம் சகோதரர்களே நம்முடைய பொடுபோக்குத்தனம் தான் காரணம். யாருடைய சொத்து எக்கெடுக்கட்டால் என்ன என்று நம்முடைய பொடுபோக்குத்தனமும் அங்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அல்லாஹ்வுடைய அச்சமின்மையும் தான் காரணம். ஆகவே இந்த நிலையை மாற நமக்கு நாமே அவேர்னஸ் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்கு நாமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சொத்துக்களை மீட்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய உணர்வை இந்திய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்திய முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆக்கிரமிப்பாளர்கள் கையில் அகப்பட்டிருக்கும் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு சமுதாயத்திற்கு பலனுள்ள வழிகளிலே அது பல மதரசாக்களாகவும் பல பள்ளிவாசல்களாகவும் பல கல்லூரிகளாகவும் பல மெடிக்கல் காலேஜ்களாகவும் உருவாகி இந்த சமுதாயம் மேம்பாடு அடைவதற்கு அந்த வக்ஃப் சொத்துக்களே ரப்பல் ஆலமீன் காரணமாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.